ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை வந்து சென்னைக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஜென்ரல் செக்கப் இருக்கிறதுனால போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். காஞ்சிபுரமில் பார்த்திங்கன்னா எந்த டாக்டருமே எனக்கு செட் ஆகலை. ஸோ நம்ம பார்க்குற இடத்துலே பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பே முடியல. வெள்ளிக்கிழமை வந்து திடீர்னு ஃபீவரு, தலைவலி, வயிறு வலி எல்லாமே வந்துடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட்லாம் சாப்பிட்டுருந்தேன். சாட்டர்டே மார்னிங்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு பரவாயில்லைன்றனால ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு மேலே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து சனி, ஞாயிறு, திங்கள் வந்து அவருக்கு 3 நாள் லீவு. ஸோ திங்கட்கிழமை வந்து கன்ஃபார்மாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு தீக்ஷிக்கு மட்டும் ஒரு நாள் ஸ்கூலில் லீவ் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் டக்குன்னு வந்துடும்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹாலிடே இன் ஹோட்டலு, அதுக்கப்புறம் டைட்டில் பார்க்கு, ஜெயந்தி சிக்னலு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஹாப்பி வந்துடும். ஏன்னா நம்ம வீடு வந்து கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டுக்கு கூட போகல. மருதேஸ்வரர் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். இது வந்து திருவான்மியூரில் இருக்குது. ஏன்னா நான் வந்து 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. நான் ஒரு 2-3 வாட்டி தான் வந்திருப்பேன். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் உள்ளெல்லாம் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் மேலே பீச்சுக்கு தான் கிளம்பியிருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து சென்னைக்கு வந்தேன்னா எப்போவுமே வந்து பீச்சுக்கு போயிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு தெரியும். அதே மாதிரி இந்த வாட்டி நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் 3 பேர், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் மாமா பொண்ணு 5 பேரும் போயிருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டுருந்தாங்க. நானுமே அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ கதையெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போனோம். மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ புதுசாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் நாங்கள் வந்து அதெல்லாம் பார்க்கல. இந்த வாட்டி நான் மெரினா பீச் போனது வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, அண்ணாவோட மியூசியம்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க உள்ளே. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது. அவரை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருக்காங்க. அவர் எங்கே பிறந்தார், அவர் எங்கே படித்தார், அதுக்கப்புறம் அவர் இறந்து போனது, அவருக்கு உடம்பு முடியாதப்போ யாரெல்லாம் வந்து அவரை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக ஃபோட்டோஸ் வச்சு சூப்பராக போட்டிருக்காங்க. இவருடைய வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரமில் தான் இருக்குது. இவர் வந்து பிறந்தது எல்லாமே காஞ்சிபுரம் தான். படித்த ஸ்கூலு, காலேஜு எல்லாமே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு சில பொருள்லாம் அவர் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ண பொருள் ரியல் பொருளான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா நான் இவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன். காஞ்சிபுரமில் இருக்குது இவருடைய வீடு. ஒரு கண்ணாடி ஷோகேஸில் பார்த்திங்கன்னா இவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பரு, அப்புறம் அவருடைய கண்ணாடி, அவர் என்னென்ன புக்கெல்லாம் படித்தாருன்னு சொல்லி இதெல்லாம் வந்து நீட்டாக வச்சுருப்பாங்க. அதை நம்மளை யாரும் தொடவும் விட மாட்டாங்க. அந்த கண்ணாடிக்கிட்டேயும் நம்ம போகக்கூடாது. ஃபோட்டோஸு, வீடியோஸு அதெல்லாம் எதுக்குமே எடுக்க விட மாட்டாங்க. ஆனால் இங்கேயும் வச்சுருக்காங்க. அது வந்து உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக போட்டிருந்தாங்க. அவரை பற்றின எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவர் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய இறந்து போனப்போ அவருடைய இறுதி ஊர்வலம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜனம் இருக்குது, அவ்வளோ கூட்டம். ஜெயலலிதாவோட டெத் அப்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சோ அதே மாதிரி இவருக்குமே இருக்குது. அப்பா அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க அப்போவே இவருக்கு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் ஒன்று விடாமல் மொத்தத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நான். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வாட்டி நான் போனது. அதுக்கப்புறம் அவருடைய இது பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கலைஞரோட சமாதி. எனக்கு வந்து கலைஞர்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் போகிறப்பெல்லாம் கலைஞரோட சமாதி பார்த்துட்டு வருவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க எல்லாமே. மியூசியம்னு சொல்லி கலைஞர்தும் தனியாக போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து ஓப்பனில் இல்லை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு, அதாவது அவரோட சமாதி வச்சுருப்பாங்கள்ல, அந்த இடத்துலலாம் போயிட்டு அந்த தமிழில் கவிதைலாம் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லாமே பார்க்க. ஒரு 2-3 வாட்டி நான் வந்திருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணது கிடையாது. எனக்கு அண்ணாவுடைய அந்த மியூசியம் பார்த்த உடனேவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோம். யூடியூப் சேனல் அறம் செய்வோம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எங்களை வந்து ரிவ்யூ எடுத்திருந்தாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா,
2026ல் வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும், அவர் வருவாரா மாட்டாரா, வந்தால் மக்களுக்காக என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வந்து இந்த கட்சி பற்றிலாம் தெரியுன்றதுனால நான் அவரை வந்து நான் பேச சொல்லியிருந்தேன். அதனால் அவரும் பேசினார். அப்படியே பேசி முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கினேன். நான் எப்போவுமே பீச்சுக்கு வந்தால் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் வாங்குவேன். அதனால் ஸ்லிப்பர் வாங்கிட்டு கார் பார்க்கிங் பண்ண இடத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். டக்குன்னு பார்த்திங்கன்னா சுந்தரி அக்காவோட கடை வந்து பார்த்தோம். குக்கித் கோமாளியில் வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அப்புறம் அவங்க கடையில் வந்து மீன் குழம்பு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் சரி நைட்டில் நாங்கள் போனதுனால தோசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு தான் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா காரசாரமாக புளிப்பாக டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்பு. எவ்வளோ ஜனம் இருக்காங்க தெரியுமா அந்த கடையில். ஆனால் அவங்கள நாங்கள் பார்க்கல. ஒருவேளை அவங்க ஷூட்டில் இருப்பாங்களா எனக்கு தெரியாது. அவங்கள நாங்கள் பார்க்கல. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நைட்டு 9:30 ஆயிடுச்சு நாங்கள் வரத்துக்கே. இது வந்து அடுத்த நாள் திங்கட்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தப்போ இந்த இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு போகிற வழியில் இருக்குது இந்த இடம். ஏன்னா நான் வந்து 12th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது நான் எப்போவுமே வந்து இந்த கடையில் தான் வந்து லெமன் சோடா இல்லை ஜூஸ் எதுவாக இருந்தாலும் நான் இங்கே தான் குடிப்பேன். இந்த கடையை பார்த்தோன்னே டக்கு ஞாபகம் வந்துருச்சு இந்த கடையில் குடிக்கணும்னு. அதனால் நான் வந்து ஒரு மாதுளப்பழம் ஜூஸ் குடித்தேன். அப்புறம் தீக்ஷி வந்து ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு திருவான்மையூர் கிட்டே வரும்போது என் ஹஸ்பண்ட் போயிட்டு நான் இளநீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கிட்டே, மருதேஸ்வரர் கோவில் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த கோவில் கிட்டே இது. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் அக்கா கிட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌனி ட்ரீம் கேக்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தேன். நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தா. அதனால் வந்து நான் சரி அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறதுன்றனால கொஞ்சம் சேஃபாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தா. சூப்பராக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 5:30க்கு மேலே சரி டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் பாப்பா வச்சுட்டு இருட்டில் போக முடியாதுன்ட்டு கிளம்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பி காஞ்சிபுரம் வந்தோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டோம். 8:15 இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.